நம்ம சுந்தரவள்ளி பார்த்தீங்கன்னா நந்தினி அந்த வீட்டுக்குள்ள விடவே கூடாது. அந்த நந்தினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் மருமகளா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. ஒரு தகுதி தராதரம் இல்லாத ஆள் வந்து என் வீட்டுக்குள்ள வர்றதை நான் வந்து அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு வழியா வந்து அந்த இன்ஸ்பெக்டர் மூலமா வந்து ஒரு 2-3 நாள் மட்டும் நம்ம நந்தினியை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து ஜாமீன்ல வெளியில விட்டுடுறாங்க. நந்தினி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதனால நந்தினி ரொம்பவே வந்து ஹாப்பியா வெளியில வந்து சூர்யா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமும் நம்ம எதை பத்தி பயப்பட வேண்டாம் நந்தினி, நீ எதுக்கும் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காது. இப்போ நமக்கு ஒரே முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சுரேகா எங்க இருக்கா, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. ஆமாங்க சார், கண்டிப்பா வந்து நம்ம வந்து சுரேகா அம்மாவை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா சுந்தரவள்ளி அம்மா ரொம்பவே வந்து வருத்தத்துல இருப்பாங்க. அதனால நிச்சயமா நம்மளால எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ நம்ம இந்த வேலையை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வா நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே காரில் வந்து ஏறிடுறாங்க. ஸோ காரில் வந்து போய்கிட்டு இருக்கும்போது சூர்யா வந்து இந்த பக்கம் அருணாச்சலத்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. டேட், ரொம்பவே முக்கியமான ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, என்ன சூர்யா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேட், நம்ம நந்தினியை பார்த்தீங்கன்னா ஜாமீனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க டேட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா நீ சொல்கிறத கேட்கும்போது. சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. நாங்கள் ஆன் தி வேல தான் டாடி இருக்கோம், கண்டிப்பாக இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவோம் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சரி, பத்திரமா பார்த்து வாங்க அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலமும் வந்து ஃபோனை வச்சிடறாரு. உடனே இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா சுந்தரவள்ளியை கூப்பிட்டு சொல்கிறாங்க. சுந்தரவள்ளி, இங்கே பாரு, ரொம்பவே முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நந்தினியை ஜாமீன்ல வந்து விட்டுட்டாங்களா, இப்போ அவங்க 2 பேரும் இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு சுந்தரவள்ளிக்கு பயங்கரமாக வந்து கோபம் வருது. நீங்களாம் ஒரு மனுஷங்களா, அந்த போயும் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டக்காரியை போயிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுந்தரவள்ளி ரொம்பவே கோபமாக வந்து அருணாச்சலத்தை பார்த்து கேட்குறாங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நந்தினி மேலே எந்த தப்பும் கிடையாது, அவளை தேவையில்லாமல் அந்த போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க, இப்போ அவள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை நிரபராதின்னு சொல்லி தானே வெளியில் விடுறாங்க. இதில் நம்ம கோபப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ என்ன இருக்கு, இது நல்ல விஷயம்தான். நீ தான் தேவையில்லாமல் அவள் மேலே இருக்கிற பொறாமையில இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க சுந்தரவள்ளி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, அவன் மேலே எனக்கு பொறாமையா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, நான் யாரு அவ யாரு, அவ என்னோட ஸ்டேட்டஸ்க்கு கூட அவ கொஞ்சம் கூட வந்து ஒத்தே வராத ஆளு. அப்படிப்பட்ட ஒரு தோட்டக்காரியை என் வீட்டுக்குள்ள மருமகளா என்னால கூட்டிட்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம பொண்ணு சுரேகா அவ எங்க இருக்கா எப்படி இருக்கா அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் எதுவும் தெரியல. பைத்தியக்காரி மாதிரி தினம் தினம் நான் வந்து அவளை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் காரணமான அவ என் வீட்டுக்குள்ள வருவா, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்னைக்குமே அது வந்து நடக்காது. இந்த வீட்டுக்குள்ள அவளை நான் வர்றதுக்கு விடவே மாட்டேன். அப்படி அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அவளுக்கு நரகம்னா என்ன அப்படிங்கறத நான் காட்டாம விட மாட்டேன் அப்படின்னு சுந்தரவள்ளி பயங்கர கோபமா வந்து பேசுறாங்க. இங்க பாரு, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. எதுக்கு இப்படி வந்து கோபப்பட்டா ரொம்ப அதிகமான வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, எனக்கு நீங்க ஒன்றும் லெசன் நடத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தானா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா சூர்யா நந்தினி 2 பேருமே வீட்டு வாசல்ல வந்துடுறாங்க. ஸோ கரெக்டா வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது நில்லுடா அங்கேயே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே நிற்கும் போது, இதுக்கப்புறமும் இந்த வீட்டுக்குள்ள இவ ஒரு அடி எடுத்து வச்சா அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அப்படியே இவளை இழுத்துட்டு வெளியே போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. கூல் தாய்க்குள்ளமே, என்ன ஆச்சு இப்போ உங்களுக்கு, எதுக்கு இப்படி தேவையில்லாம நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சூர்யா கேட்கிறாரு. இங்க பாரு, இவ இந்த வீட்டுக்குள்ள வர்றதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என் பொண்ணு இன்னைக்கு காணாம போயிருக்கா, என் பொண்ணு எந்த நிலைமையில இருக்கா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் இவதான். இவ இந்த வீட்டுக்குள்ள வர்றத நான் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டேன். அதையும் மீறி இவ இந்த வீட்டுக்குள்ள வந்தானா அதுக்கப்புறம் இவளை நான் சும்மாவே விட மாட்டேன். உடனே இவளை எழுத்துட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க தாய்க்குள்ளமே, நீங்க சொல்றதுக்கெல்லாம் என்னால வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நந்தினி மேல எந்த தப்பும் கிடையாது, இதை வந்து கோர்ட்லயே வந்து நிரூபிச்சாச்சு. இப்போ நீங்க வந்து புதுசாலா இப்படிலாம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி உங்க பேச்சை நான் கேட்கணும், என் பொண்டாட்டியை நான் வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. அவ இந்த வீட்டில தான் இருப்பான், அதுவும் என் கூடயே தான் இருப்பான். உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சூர்யாவும் வந்து பேசுறாங்க. இங்க பாரு சூர்யா, நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. என் பொண்ணு சுரேகா காணாம போனதுக்கு காரணம் இவதான். அப்படி இருக்கும்போது இவ இந்த வீட்டுக்குள்ள எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இங்க பாருங்க, சுரேகா காணாம போனதுக்கும் நந்தினிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
டேய் சூர்யா, அவ சொல்லிக்கிட்டு இருப்பா, நீ கூட்டிட்டு வாடா நந்தினியா அப்படின்னு சொல்லும்போது, என் பேச்சை கேட்காம இந்த வீட்டுக்குள்ள இவ காலடி எடுத்து வச்சா அப்படின்னா அதுக்கப்புறம் இவளால வந்து எதுவுமே பண்ண முடியாது. இவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் வந்து இவகிட்ட இருந்து பறிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கர ஆக்ரோஷமா சுந்தரவல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால நந்தினிக்கு என்ன சொல்றது அப்படின்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்காகடா இவங்க நம்ம மேல இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு புரியாம நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ அதையும் தாண்டி நம்ம நந்தினியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரா சூர்யா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.